லாஸ்ட் ஒரு ஹாஃப் அவர் படம் அவளுக்கும் வச்சு உண்மையா அனுப்பிட்டாங்க. ஏன்னா ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. நானே எங்க அப்பா வந்து எங்க அப்பா போட்டு பேசுனா எங்க அப்பா ஒரு 500 போட்டு கொடுப்பா, அப்பா ஒரு 1000 அப்படிலாம் நான் கேட்பேன். இப்போ இதை பார்த்தோட எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அப்பா அவங்க கூட இருக்கணும், அப்பாவை பார்க்கணும், அப்பா கூட ரொம்ப நாள் அப்படின்ற மாதிரி ஒரு இதாயிடுச்சு. ரொம்ப கனெக்டடா ஃபீல் பண்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. இதுல ஹீரோ வந்துட்டு ஜார்ஜ் மரியம் தான், அவர் தான். ஸோ அவரும் அப்பாஸும் தான். ஸோ அப்பாஸ்க்குமே இது ஒரு நல்ல ஒரு ரீஎன்ட்ரின்னு சொல்லலாம். நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ மற்றவங்க எல்லாம் ஆக்சுவலா கேரக்டர்ஸ்க்கு வந்து எல்லாரும் ஜஸ்டிஃபைடா இருந்தாங்க. அதாவது ஹீரோ ஹீரோயின் லீட் எல்லாம் விட்டுட்டு இந்த கேரக்டருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை பெர்ஃபெக்டா கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லவே 2K பசங்களுக்காகவும் செகண்ட் ஹாஃப்ல 2K பசங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து ஏதோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஜானர்ல சொன்ன மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சுடா. ரொம்ப ஒரு நல்ல மூவி ஆக்சுவலா. ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சும்மா ஃபன்னா போச்சு, செம ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது. ஏதோ ஃபன்னா தான் போகுதுன்னு நினைச்சோம். பட் செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டா வேற ஒரு ஜானருக்கு மாத்தி பயங்கர எமோஷனலா பண்ணாங்க. ரொம்ப பேசப்பட வேண்டிய ஒரு டாபிக் தான். யாரும் பெருசா இதை பத்தி பேசினது இல்லை. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அப்போ இப்போ உள்ள ஜென்ரேஷனும் சரி, முன்னாடி உள்ள ஜென்ரேஷனும் சரி, நிறைய பேர் அதை அப்படியே கடந்து வந்திருப்பாங்க. பட் ஸ்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொண்டு போனாங்க. நிறைய பேர் கனெக்ட் ஆகும். நல்லா இருந்துச்சு. அதான் பேரண்ட்ஸோட உருவத்தை வச்சு பிள்ளைங்க வந்து அவங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்றது தான். அது வந்து அவங்கள எவ்வளோ ஹர்ட் பண்ணுது, அவங்க நம்மளுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, அதை பெருசா அதை மதிக்கிறது இல்லை. அதை நம்ம கடந்து போயிடுறோம். பட் அது அவங்களுக்குள்ள எவ்வளோ பெருசா ஹர்ட் பண்ணுது அப்படின்றது அது ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஆமா, கண்டிப்பா போவோம், நல்லா போவோம். ஆக்சுவலா இதுல ஹீரோ வந்துட்டு ஜார்ஜ் மரியம் தான், அவர் தான். ஸோ அவரும் அப்பாஸும் தான். ஸோ அப்பாஸ்க்குமே இது ஒரு நல்ல ஒரு ரீஎன்ட்ரின்னு சொல்லலாம். நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ மற்றவங்க எல்லாம் ஆக்சுவலா கேரக்டர்ஸ்க்கு வந்து எல்லாரும் ஜஸ்டிஃபைடா இருந்தாங்க. அதாவது ஹீரோ ஹீரோயின் லீட் எல்லாம் விட்டுட்டு இந்த கேரக்டருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை பெர்ஃபெக்டா கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நல்லா என்டர்டைனிங்கா இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அப்படியே ஒரு டர்ன் ஓவரா எவ்வளவு தூரத்துக்கு நம்மள என்கேஜிங்காகவும் வச்சிருந்தாங்க, அதே நேரத்தில் எமோஷனலாக கனெக்ட் பண்ணாங்க. அது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா. அது பட் நல்லா பண்ணாங்க. அது நல்லா இருந்தது. நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. அப்படியே பயங்கர கெத்தா இருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு வில்லனா பண்ணுவாருன்னு நினைச்சா அப்படிலாம் பண்ணாம ரொம்ப ஸ்மூத்தான ரொம்ப ஒரு பப்ளியான கேரக்டர் தான். ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவரை ரிமைண்ட் பண்ற மாதிரி அவருக்கான இந்த நேமும் சரி, அங்கங்க வர டைலாக்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செம்மையா இருந்தது, நல்லா இருந்தது. அப்படியே படத்தோட பாக்குறப்போ நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்லுமே காமெடி தான். பட் எங்கெல்லாம் எமோஷனலா ஒர்க் அவுட் ஆகணும் அதெல்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் பேரே அதுதான், அவர் பேரே ஹாப்பி ராஜ். அதனாலதான். ஸோ அதெல்லாம் ஜஸ்டிஃபைட் தான். நல்லா இருந்தது ஆக்சுவலா. நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ப்ரோ, எங்க பாத்துருக்குவேன். நல்லா நடிச்சிருக்காரு அவருமே, ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாருமே அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அது சூப்பரா கொடுத்துருந்தாங்க. கீதா கைலாசம் செம்மையா பண்ணியிருந்தாங்க. ஜிவியோட அம்மா பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலா. அது கெமிஸ்ட்ரி எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிஞ்சிச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு வேற மாதிரி ஒரு ஃபீல் குட் மாதிரி ஃபேமிலி ஒரு 2 பேரை கொண்டு போயிட்டாங்க. ஸோ அது நல்லா இருந்தது. எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியா இருக்கட்டும், காலேஜ் பசங்களா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டா இது காலேஜ் பசங்களா பாக்குற மாதிரி ஒரு படம். செகண்ட் ஹாஃப் ஃபேமிலி ஓரியன்டட் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம். 8 கொடுக்கலாம். படம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், பேசிக்கா ஒரு கிராமத்துல வளர்ந்த பையன் வந்து நம்ம ஹீரோ ஜிவி பிரகாஷ். சிட்டிகள் பக்கா மாடர்ன் சிட்டிகள் தான் நம்ம ஹீரோயின். 2 பேரும் லவ் பண்றாங்க. 2 குடும்பம் எப்படி வந்து ஒரு கல்ச்சரல் டிஃபரன்ஸுக்கு எப்படி சேர்றாங்கன்னா படத்தோட ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் பேஸ்டா ஒரு காமெடியா ட்ரை பண்ணியிருக்காங்க. காமெடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 காமெடி ட்ரை பண்ணாருன்னா ஒரு 3 காமெடி 2 காமெடி தான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அது வந்து படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஆவரேஜ் ஃபீல்டு தான் எனக்கு கொடுத்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் எண்டு கிளைமேக்ஸ்ல வந்து வேற ரேஞ்சில் ஒரு சென்டிமெண்ட்ல அந்த கிளைமேக்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க. அது இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பூஸ்ட். படம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு படம் பார்த்த ஃபீல் கொடுத்துச்சு. நம்மளுக்கு என்ன குறைலாம் நம்ம முன்னாடி சொன்னோமோ அது எல்லாத்தையும் வந்து இந்த கிளைமேக்ஸை வந்து பூசி மொழிச்சு தான் சொல்லுவேன். படத்துக்கு வந்து ஹீரோயின் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்தாங்க. அவங்க கேமரா ஃபேஸ், அவங்க ஆக்டிங் பண்ண விதம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க ப்ராப்பரான ஃபிலிம்ஸ் செலக்ட் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டு போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்பாஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் ஸ்க்ரீன்ல பார்த்தது ஒரு சந்தோஷம் இருக்கு. பட் என்ன ஹீரோயினுக்கு அப்பா அங்க இருக்கும்போது அந்த ஒரு மெச்சூரிட்டி இல்லை, அது வந்து எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆச்சு. கொஞ்சம் மெச்சூர்டா பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். ஒரு ஹீரோயின் அவரோட அண்ணன் கேரக்டர்னா ஓரளவு செட் இருக்கும். அவர் பாடி லாங்குவேஜ்லாம் அவ்வளோ யூத்தா இருக்கு. ஸோ அப்பா இருக்கும்போது அந்த யூத்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி நடிக்கணும். அவர் வந்து இந்த யூத்னஸோடய நடிக்கிறாரு. அதுதான் லைட்டா வந்து மிஸ் ஆச்சு. ஜார்ஜ் மரியம் தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு கதை நாயகன்னா அவர் தான். ஃபுல் கதையும் அவர் மேலதான் வந்து டிராவல் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு நம்பர் ஆஃப் சீன்ஸ் கம்மியா இருந்தாலுமே அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல 100% அவர் மேலதான் வந்து படம் போகுது. அவரு எத்தனை படம் வந்து சென்டிமெண்ட் வந்து ஆடியன்ஸ் அள வச்சாலும் திரும்ப வந்து ஆடியன்ஸ் வந்து அள வச்சிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் இந்த கிளைமேக்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாமே நம்ம மறந்துடும். கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு முறை கண்டிப்பா வந்து பார்க்கலாம். அதுவும் நீங்க வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. அந்த ஒரு லேக் எல்லாம் என்ன தெரியுதோ
கண்டிப்பா உங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த கிளைமேக்ஸ் வரும்போது அது இருக்கிற லேக் எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லா மைனஸுமே வந்து மறக்க வச்சுட்டு நம்ம கிளைமேக்ஸ் பத்தி மாத்திரமே யோசிச்சுட்டு வரோம். திருப்பி வந்து ஃபாதர் சன் வந்து டிராகன் டான் அதே மாதிரியே கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்றாங்க. இல்ல நீங்க வந்து ஒரு சென்டிமெண்டல் போனோம்னா ஒண்ணு நீங்க அப்பா வச்சு பண்ணணும், இல்ல அம்மா வச்சு பண்ணணும், இல்ல மிஞ்சி போனா ஒய்ஃப், அந்த மாதிரி ஒரு 3-4 உறவுகளை வச்சுதான் அவ்வளோ ஒரு சென்டிமெண்ட் வைக்க முடியும். ஸோ அவ்வளோ டீப் சென்டிமெண்ட் வைக்கும் போது உங்களுக்கு அது ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வந்து பக்கத்து தெருவில் இருக்க ஒருத்தன் கூட எனக்கு ரிலேஷன்ஷிப்னு சொல்லி சென்டிமெண்ட்ல வச்சீங்கன்னா அது பெரிய லெவலில் நம்ம கனெக்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு அப்பா கிட்ட ஒரு அம்மா கிட்ட வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக இருப்போம். ஒரு ஏஜ் ஆறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க வந்து ஒரு பிரைம் ஏஜ்ல இருந்திருப்பாங்க, 40ல இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். முன்ன மாதிரி அந்த பிரைம்ல இருக்க மாட்டாங்க. இல்லை ஒரு சில பேர் வந்து அவங்க ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சுன்னா அவங்க இறந்து கூட போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம எல்லாமே வந்து மிஸ் பண்ணுவோம். ஸோ ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் போது ஒரு கனெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதனாலதான் பாடி ஷேமிங் மெசேஜும் அந்த படத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல சூப்பரா வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதான் வந்து பேஸ் இந்த படத்துக்கு. அந்த பாடி ஷேமிங் வந்து அந்த பாடி ஷேமிங் படக்கூடிய ஆள் எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்கிற விஷயம் வந்து இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இன்னொருத்தவங்களை போய் பாடி ஷேம் பண்றதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு நல்ல ஒரு கருத்து அந்த படம் இருக்கு. ஹாப்பி ராஜ் உண்மையா ரொம்ப சூப்பரா இருந்தது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ரொம்ப வைப்பா கொண்டு போயிருந்தாங்க. என்னடா நமக்கே ஒரு மாதிரி ஆடினே இருப்பேன் நம்மளே ஆடினே இருக்கலாம், அந்த மாதிரி ரொம்ப வைப்பா கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வேற மாதிரி ஒரு பேட்டர்ல கொண்டு போயிருந்தாங்க. அது இல்லாம லாஸ்ட் ஒரு ஹாஃப் அவர் படம் அவளுக்கு வச்சு உண்மையா அனுப்பிட்டாங்க. ஏன்னா ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. நானே எங்க அப்பா வந்து எங்க அப்பா போன் பண்ணி பேசுனா எங்க அப்பா ஒரு 500 ரூபாய் போட்டு கொடுப்பா, அப்பா ஒரு 1000 அப்படிலாம் நான் கேட்பேன். இப்போ இதை பார்த்தோட எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அப்பா அவங்க கூட இருக்கணும், அப்பாவை பார்க்கணும், அப்பா கூட ரொம்ப நாள் அப்படின்ற மாதிரி ஒரு இதாயிடுச்சு. ரொம்ப கனெக்டடா ஃபீல் பண்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. இல்ல மியூசிக் எல்லாம் எனக்கு அங்க கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. ஜி பிரகாஷோட மியூசிக் எல்லாம் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. மற்றபடி ஓகே, நல்லபடியா இருந்தது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தலைவா, அப்பா கேரக்டர் வராரு பண்றாரு, ஏதோ ஒரு இதை பண்றாரு, பெருசா அவருக்குலாம் கம்பேக்ல இருக்காது இந்த படம். ஒரு கேரக்டரா வராரு பண்ணிருக்காரு. மற்றபடி ஜி பிரகாஷ் அந்த மரியன் சார்லாம் ரொம்ப கலக்கிருக்காங்க. ஏன்னா மரியன் சார் தான் ஹீரோ படத்துல சொல்ல போனா. அவரு இல்லைன்னா சுத்தமா அந்த கேரக்டர் வேற யாருமே பண்ணிருக்க. நாச சார் பண்ணிருந்தா கூட அந்த இடத்துல வந்து டெத்தா இருந்திருக்கும். அது ரொம்ப உயிர் கொடுத்திருக்காரு. ரொம்ப அழகா இருந்தது பாக்கிறதுக்கு. இல்ல அதெல்லாம் ரொம்ப ரியல் தலைவா. ஏன்னா ரியல் லைஃப்ல இப்பெல்லாம் வந்து அப்படிதான் இருக்காங்க. உங்க அப்பா என்ன மூக்க அவ்வளவு பெரிய மூக்கு உங்க அப்பா உங்க அப்பா கண்டு அப்படிலாம் நிறைய இருக்காங்க. இருந்தாலும் இதை பார்க்கும்போது சில பேர் மாறலாம், ஆனா சில பேர் மாறவே மாட்டாங்க. இப்படிதான் இருக்கலாம், அப்படிதான். மற்றபடி ஓகே. சின்ன லேக் தலைவா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கொஞ்சம் சின்ன இடத்துல லேக் இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் போற மாதிரி இருந்துச்சு. சரி செகண்ட் ஹாஃப் எப்படி கொண்டு போகணும்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப்லயே அங்க கொஞ்சம் யோசிக்க வச்சிட்டாங்க லேக்லாம். மற்றபடி ஓகே, நல்லா ஹீரோயின் போர்ஷன் ரொம்ப காட்டினாங்க தலைவா. எனக்கு ஹீரோயின் என்ன மிஸ் ஆயிடுச்சுன்னா கிளாமர் மிஸ் ஆயிடுச்சு. வந்தாங்க பண்றாங்க அப்படியே போனாங்க. கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் கிளாமர் கொஞ்சம் காட்டியாங்க. அவங்கள நம்மள இப்போ யூத் எங்களை மாதிரி யங்ஸ்டர் பசங்க கொஞ்சம் கிளம்பி வச்சிருக்கலாம். மற்றபடி அது மட்டும் தான் குறையா இருந்துச்சு. மற்றபடி நல்ல படம், நல்ல மெசேஜ் படம். படம் உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா இல்லையாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்சனலாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே 2K பசங்களுக்காகவும், செகண்ட் ஹாஃப்ல 2K பசங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து ஏதோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஜானர்ல சொன்ன மாதிரி இருந்தது. கரெக்டா சொல்லியிருந்தாங்க. சூப்பரா இருந்தது ப்ரோ. ஆக்சுவலி எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது கூட என்னடா நார்மலா எப்பயும் போல ஒரு காமெடி மூவி தான் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல வேற லெவல்ல கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வல்லாம் ட்விஸ்ட்லாம் என்னவா இருக்குங்கிறதுலாம் ஈஸியா கணிச்சிடலாம். ஆனா வந்துட்டு அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது வந்து கிளைமேக்ஸ்க்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா வேற ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு டோட்டலாவே படம் ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு டைலாக் ரைட்டரை ரொம்ப பாராட்டணும். உண்மையிலே இந்த படத்துல ஒருத்தரை பாராட்டணும் அப்படின்னா அந்த டைலாக் ரைட்டரை தான் பாராட்டணும். ஏன்னா அவ்வளோ அழகா ஒரு சில விஷயங்களை ரொம்ப தெளிவுபடுத்தியிருப்பாங்க. எனக்கு அந்த அதை தெளிவா சொல்ல, கோட்டை கலெக்டரா நீ தாண்டா ஜோக்கர் மாதிரி இருக்க, யாரை பார்த்து பிச்சைக்காரன்னு சொன்ன, காசு வச்சிருக்க நீ பணக்காரனா, உன்னை விட அதிகமா நான் காசு வச்சிருக்கேன், நான் தான் பணக்காரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் காமிச்சிருப்பாங்களா, அதெல்லாம் சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி அவங்கதான் அம்மா ஒரு ஃபீலுங்க. ஆக்சுவலி ஜிவி பிரகாஷ் அவரோட அப்பா அந்த ஒரு ரோல் இருக்கு பாத்தீங்களா, அவர் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு கதாநாயகனே சொல்லலாம். எனக்கு இப்ப வரைக்குமே ஜிவி பிரகாஷோட அப்பான்னு தான் வருது. யோசிச்சுக்கோங்க எந்த அளவுக்கு அந்த ஒரு கனெக்டிவிட்டி ஆயிட்டாரு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங் அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. ஒரு அப்பாவா எப்படி இருக்கணும், ஒரு மகனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான உதாரணமா அவரே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவர் சொல்லாம ஒரு டைலாக் சொல்லுவாரு, வாழ்நாள் முழுக்க எங்க அப்பா தலை குனிஞ்சே நடந்தவர ஒரு நாளாவது வானம் பார்க்கணும்னு சொல்லிட்டு என் தோல்ல தூக்கி வச்சேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒரு அம்பேத்கர் புக் எடுத்துட்டு அப்படி நடக்கிற அந்த ஒரு ஃப்ரேம்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல்ல இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பரா இருந்தது. கடைசியா எப்படின்னா எந்த இடத்துல இருந்து வந்தோங்கிறத நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. நம்ம எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் மறந்துட்டோம் அப்படின்னா அது வந்து லைஃப்ல என்னைக்குமே ஒரு இதுதான் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவுபடுத்திருப்பாங்க. நிறைய சொல்லியிருக்காங்க.
ஆக்சுவலி வந்து அதுலயுமே எனக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி ரொம்ப மோசமா அந்த அந்த அதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத தாண்டி அப்பாவா சொல்றது பையனை எந்த அளவுக்கு தாக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்லியிருந்தாங்க. ஒரு விஷயமும் அவ்வளவு அழகா இருந்தது. அது எல்லாத்தையும் விட எனக்கு கடைசியா கொடுத்த கிளைமேக்ஸோட சென்டிமெண்ட் செம்ம ஒரு ஃபீல், செம்ம ஒர்க் அவுட். உண்மையிலே எல்லாருமே வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம்.